ஹே மை பிஎல் buddies, வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மல்டி ஆக்டர் பிஎல் சீரிஸோட அடுத்த எபிசோட் வாய்ஸோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னைக்கு சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஹைப்பும் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டுவாவோட வீட்டு முன்னாடி நின்று அருணாள் கத்திட்டு இருக்கான். டுவா ப்ளீஸ் என் கூட பேசு, நீ உள்ளதாக இருக்குன்னு தெரியும், வெளியே வான்ட்டு. அதுக்கப்புறம் டுவாவும் வெளியே வரான். எங்கே பாரு, இங்கே எது கொஞ்சம் நின்றுட்டுருக்க, டீன் ஒன்றும் இங்கே இல்லை, அவன் எங்கே இருக்கான்னு தேடி நீயே போய் கண்டுபிடிச்சிக்கோன்னு சொல்ல. அப்போ அருணாள் சொல்கிறான், ப்ளீஸ் டுவா இப்படி பேசாத, எனக்கு கொஞ்சமாச்சும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண விடுன்ட்டு. ஆனால் டுவா அதெல்லாம் கேட்கல. நீ எதையுமே ப்ரூவ் பண்ண தேவையில்லைன்னு இவன் சொல்லிகிட்டு இருக்க. அப்போ அங்கே போஸ்டன் வீட்டில் தான் வந்திருப்பான். அவன் வரான். அவனை பார்த்தோன்னா அர்னால்டுக்கு பயங்கர சாக்கு. இவன் கேட்குறான், போஸ்டன் இங்கேயா தங்கினான்ட்டு. அதுக்கு டுவாவும், அவன் தங்கினாலும் தங்காட்டி உனக்கு என்ன, இன்னி நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கோன்னு நீ நினச்சிட்ருக்கியா, அப்படியெல்லாம் நினச்சிடாத, இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு டுவா போக அர்னால் பயங்கர சாக்கில் அப்படியே போஸ்டனை பார்க்குறான். போஸ்டனும் அவங்ககிட்ட எதுவும் சொல்ல அவனுமே உள்ளே போயிடுறான். இன்னொரு பக்கம் ஜாக் என்ன பண்ணுறான்னா, அவன் பழையபடி குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடிச்சிட்டு அங்கே இருக்கவங்க கிட்ட சண்டைக்கு போக அப்போ கரெக்டாக ராஃபி வந்து தடுத்துட்றான். ப்ளீஸ் என் ஃப்ரெண்டை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவன் எப்படியும் ஜாக்கை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறான். வெளியே தான் ஜாக்கோட காருமே இருக்குது. சரி, அவனை வீட்டில் கொண்டு போய் விட்டுடலான்ட்டு அங்கே ராஃபி வண்டி எடுக்க அப்போ சீட் பெல்ட்டு ஜாக்குக்கு போட்டு விட போகிறான். பட் ஜாக் என்ன பண்ணுறான்னா ரஃபியோட கையை பிடிக்கிறான். அவன் ரஃபியை கிஸ் பண்ணுற மாதிரி வர ரஃபி வந்து திரும்பிடுறான். அப்போ ஜாக்கே கேட்குறான், ஏன் நீ அப்பயே நான் வேணும்னு ஆசைப்பட்டதானன்ட்டு. ஆனால் ரஃபியோ, இல்லை ஜாக், இது வேணான்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு காரை ட்ரைவ் பண்ணிவிட்டு கிளம்பிடுறான். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா டீன் எந்திரிச்சு வரான். அவன் கேம் பிளேன்னு ஒருத்தன் வீட்டில் தான் இருந்திருப்பான். ஆக்சுவலாக அவன் யாருன்னா, டீன் முதல்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான்ல, அந்த இடத்துல வந்த ஒரு ஆள் தான் போல். பணக்காரங்க தான் வருவாங்கல்ல, அதில் ஒரு ஆள் தான் இவன் போல். அதுவுமே ஒரு நாள் ஜாக் வந்து டீன் அங்கே பார்ட்டியில் இருக்கும்போது அவன் டீனை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான் சண்டை போட்டு. ஸோ இந்த விஷயம்லாம் முதல்ல நடந்திருக்கு. ஸோ ஜாக்குக்குமே கேம் பிளேங்கிறவன தெரியும் போல். அதுக்கப்புறம் ஜாக் சொல்லியுமே டீன் வந்து அவன் அந்த வேலையை நிறுத்தாமல் அவன் பழையபடி அவன் வேலைக்கே போயிட்டு வந்துருக்கான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரேக்கப் ஆனது. ஸோ அந்த கதையெல்லாம் தான் இப்போ சொல்கிறாங்க. இப்போ இவன் கேட்குறான், ஏன் என்ன ஆச்சுன்ட்டு. அப்போ டீன் வந்து நடந்த எல்லா கதையுமே சொல்கிறான். இப்படி அர்னால்டுக்கும் இவனுக்கும் நடந்தது, அதுக்கப்புறம் ஜாக்கும் டுவாவும் கோச்சிக்கிட்டாங்கல்ல, டுவா வந்து விட்டு துரத்திட்டான், இது எல்லாமே சொல்லிவிட்டு இவன் சொல்கிறான், அது எப்பயுமே எனக்கு ஸ்டேஜோட ஃபீலிங்ஸ் மிக்ஸ் ஆகாது, ஒரு டைம் மட்டும் அப்படி ஆயிடுச்சு, அப்போயும் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், நான் எந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கேம் பிளேவுமே அவனை சமாதானப்படுத்தி, சரி நீ ஃபஸ்ட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஜாக் கண்முழிச்சு பார்க்கும்போது ரஃபி வீட்டில் இருக்கானா, அவன் ஷாக்காயிடுறான். அப்போ ரஃபியுமே இந்தா உனக்கு ட்ரிங்க் கொண்டு வந்துன்ட்டு அவன் ஏதோ வீட்டில் வச்சுருப்பான் போல் ஜூஸ், அதை கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ ஜாக் கேட்குறான், நேற்று நீ இங்கேயா தங்கினன்ட்டு. அப்போ ரஃபியுமே, ஏன் உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையான்னு நான் கேட்குறான். ஜாக்குக்கு நேற்று நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்போ ரஃபியும் சரி ஓகே நான் கேப் பிடிச்சி கிளம்புறேன்னு சொல்ல ஜாக் அப்பயே ரஃபியோட கையை பிடிக்கிறான். நீ ஏன் கூட காலேஜுக்கு வரியான்ட்டு. அப்படியே ரஃபி ஜாக்கை பார்த்துட்ருக்கான். இப்போ பிளேயில் காட்டினாங்கன்னா பிளேக்கான ரிஹர்சல் போயிட்டுருக்கு. என்னென்னா இன்றைக்கி தான் அவங்க ஃபஸ்ட் ஷோ போல். ஸோ அதுக்கான ரிஹர்சல் தான் போயிட்டுருக்கு. ரோம் வந்து சவுண்ட் செக்லாம் பண்ணிகிட்ருக்கான். அப்போ எல்லோரும் ஒருத்தங்களை பார்த்து சாக ஆகுறாங்க. என்னென்னா ஜாக்கும் ரஃபி ஒன்றா வராங்கல்ல, ஸோ மொத்த இடமே சாக்காயிட்ருக்கு. அப்போ டிம்மி சமாளிக்கிறான், ஓ ஜாக் நீ வெளியே ரஃபியை பார்த்துட்டு அப்படி உள்ளே கூட்டிகிட்டு வந்தியா, அவ்வளோதானே அப்படின்னு கேட்டுட்ருக்க. அப்போ ஜாக் சொல்கிறான், இல்லை நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் காலேஜுக்கு வந்தோம், யாருக்கு தெரியும் ப்ளே முடிகிறப்ப நாங்கள் 2 பேரும் லவர்ஸாக கூட ஆகலான்னு சொல்ல எல்லாருக்கும் பயங்கர சாக்கு. ரஃபிக்கே சாக்கு. அவன் அதிர்ச்சியாக தான் ஜாக்கை பார்க்குறான். ஆனால் ரோமை பார்க்கணுமே, அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிறீங்கிற மாதிரி தான் இருக்கான். இப்போ பிளேக்கான ரிஹர்சல் தானே போயிட்டுருக்கு. அப்போ பின்னாடி வேலை செய்கிற 2 பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. ஒருவேளை ரஃபியும் ஜாக்கும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரஃபி தான் வந்து அந்த வீடியோ கூட வெளியிட்ருக்கணும்னு சொல்லிட்டு ரஃபியை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க. இதெல்லாம் அவன் கேட்டுறான். ஆனால் வந்து பொலைட்டாக தான் கேட்குறான், சரி நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டான்ட்டு. ஆனால் அந்த பொண்ணுங்க அவனை மதிக்காம போயிடுது. அந்த டென்ஷனில் ரஃபி இருக்க. அப்போ ரோம் வந்து பேசுகிறான், என்ன ஹாப்பியாக இருக்கியா, உன் பதில் என்னங்கிற மாதிரி. அப்போ ரஃபி அமைதியாக இருக்க, என் பதில் கிடச்சிருச்சுங்கிறான். இப்போ நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க, நீ தான் எப்பயுமே ஜாக் வேணும்னு ஆசைப்பட்ட, இப்போ ஜாக்கே இப்படி சொல்லிட்டான், கங்க்ராச்சுலேஷன் சொல்ல. அப்போ ரஃபி திட்டுறான், இங்கே பாரு எல்லாத்தையும் ஆரம்பிக்காத, நான் உன் கூட சண்டை போடுற விருப்பத்தில் இப்போ இல்லை, தயவு செஞ்சு கிளம்பிடுன்னு சொல்லிகிட்டு இருக்க. அப்போ ரோம் சொல்கிறான், இங்கே பாரு எனக்கு தெரியும் நம்ம 2 பேருக்குள்ளே எதுவும் இல்லைன்ட்டு, இருந்தாலும் சொல்கிறேன், அந்த ஜாக் வந்து டீனை கடுப்பேற்றுறதுக்காக மட்டும்தான் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கான், ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக அவங்ககிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் சொல்ல. ரஃபி சொல்கிறான், இப்போ அதனால் என்ன, நானும் யாரையும் டேட் பண்ணல, ஜாக்குக்கு நான் இப்போ வேணும், ஸோ இப்போ நான் என்ன முடிவு எடுத்தேன் என்னங்கிற மாதிரி சொல்லிட்டு ரஃபி போக ரோம் பயங்கர சேடாக நின்றுட்டுருக்கான்.
இன்னொரு பக்கம் டீனுமே போய் ஜாக் கிட்ட பேசுகிறான். இப்போ நீ பண்ணுறதெல்லாம் ரஃபி கூட பேசுகிறதே என்ன ஹர்ட் பண்ணுன்னு நினைக்கிறக்காக தான்ட்டு. ஆனால் ஜாக்கோ, ஓ நீ அப்படி வேணால் நினச்சிக்கோ, என்னை பொறுத்த வரைக்கும் நான் புதுசாக யாருக்காச்சும் வாய்ப்பு தரணும்னு நினைக்கிறேன். அதோட உனக்கு நான் வாய்ப்பு தந்து அதை மறுபடியும் நீ கெடுத்துருவேன். இன்னொருத்தங்களுக்கு வாய்ப்பு தந்தா வச்சு அவங்க ஏதாவது பண்ணாலும் ஒரே ஒரு டைம் மட்டும் நான் ஹர்ட் பண்ண மாதிரி போயிடும், அவ்வளோதான் சொல்கிறான். ஸோ டீன் வந்து ஜாக்கை கன்வின்ஸ் பண்ண பார்த்துட்ருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு கேம் பிளே வந்துடுறான். டீனுக்கா பயங்கர சாக்கு, இருக்கிற பிரச்சனையில் இவன் வேறன்ட்டு. ஏன்னா ஜாக் இவனை பார்த்து என்ன நினைப்பான். ஸோ கேம் பிளே எதுக்கு வந்திருக்கான்னா, நான் உனக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க வந்தேன், அதோட நீ கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருந்தில்ல, இந்த ஃப்ளவர்ஸ் வச்சுக்கோ, ப்ளே நல்லா பண்ணுங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்க. அப்போ டிம்மியுமே வரான். டீன் வந்து இது கேம் பிளே எல்லாருக்காகவும் வாங்கி கொடுத்தான்னு சொல்லி ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்றான். அப்போ ஜாக் வந்து இதாக பேசுகிறான், இங்கே பாருங்கள் இந்த இடத்துக்கு வெளியாளுங்களாம் வரக்கூடாதுன்ட்டு. அப்போ டிம்மியும் டே கொஞ்சம் பொலைட்டாக பேசுன்னு சொல்ல. அப்போ கேம் பிளே அவனே சொல்லிடலாம், இல்லை பரவாயில்ல நான் கிளம்புறேன், நான் ப்ளே ஸ்டார்ட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுறேன்ட்டு. ஸோ அவனுமே டீனோட ப்ளேவை பார்க்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அந்த ப்ளே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டீனும் அர்னால்டும் மீட் பண்ணிக்கிற சீன். அதாவது இந்த ப்ளேயோட நேம் வந்து ரோமியோ இருக்க மாதிரி தான். ஸோ அவங்க 2 பேரோட மீட் பண்ணிக்கிற சீனு. அப்போ வந்து 2 பேரும் அந்த ஃபென்சிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த விளையாட்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருக்கும் அப்போயே பிடிச்சிருது. அப்போ ஒரு ரோமியோ, அதாவது நான் அர்னால்டீனே கன்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ அர்னால்டு வந்து டீன் கிட்ட கேட்குறான், இங்கே நம்பர் தரீங்களான்ட்டு. பட் டீனும், நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம விதினால மீட் பண்ணோன்ட்டு, ஒரு வேளை விதியே நம்மளை திரும்ப மீட் பண்ண வைக்கதான்னு பார்ப்போங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் மீட் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் தருவாங்கல்ல. ஸோ அந்த பிரேக்கில் வந்து இப்போ அர்னால்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்போயும் டுவா கிட்ட பேச ட்ரை பண்ணுறான். இங்கே பாரு டுவா, நீ வந்து போஸ்டன் ஏங்க இருந்தாங்கிற மாதிரி பேச. அப்போ டுவா சொல்கிறான், அதுக்கு நீ ஏன் அதை பற்றிலாம் கேட்குற, உனக்கு என்ன அதில் சம்மந்தம் இருக்குன்ட்டு. பட் அர்னால்டோ, இங்கே பாரு நீ போஸ்டன் கூட ஏன் இருந்தேன்னு தான் நான் கேட்குறேன், ஏன்னா போஸ்டனுக்கு ஆல்ரெடி வந்து டுவா டார்ச்சர் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல. அப்போ டுவா சொல்கிறான், ஏன்னா நான் போஸ்டனை டேட் பண்ண போகிறேன்ட்டு. அதை கேட்டோன்னு அர்னால்டுக்கு பயங்கர சாக்கு, என்ன சொல்கிறேன்ட்டு. ஆனால் டுவா சொல்கிறான், ஆமாம் நான் நிறையா பேருக்கு எஃபர்ட் போட்டேன், இனிமேலாச்சு எனக்கு எஃபர்ட் போடுறவங்களாம் நான் லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல. அப்போ அர்னால் சாக்கில் நிற்கிறான். அவன் டுவா கிட்ட பேசலான்னு பார்க்குறான். பட் அடுத்த சீனுக்கு டைம் ஆச்சு, இவங்க உடனே போய் ஆகணும். ஸோ அதனால் பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் ஜாக் பார்த்தீங்கன்னா அவன் ரெஸ்ட் ரூமில் நின்று அழுதுட்டுருக்க. அப்போ டீன் போய் பேசுகிறான், நீ கேம் பிளே பற்றி ஏதோ தப்பாக நினச்சிக்காத, எனக்கு போகிறக்கு இடம் இல்லை, அதனால தான் அவன் கூட போனேன், அவன் தான் அப்போ எனக்கு துணையாக இருந்தான் அந்த மாதிரி சொல்ல. ஜாக் அப்பயுமே டீன் நம்பலை. உன்ன மாதிரி ஆளுங்களாம் என்றைக்கும் மாற மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ரஃபி வந்து ஆக்டரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு டீனை கூட்டிகிட்டு வர வந்துட்டுருக்கான். அப்போ டீன் கேட்குறான், நீ ரஃபி கூட லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிறது என்ன பழிவாங்க தானன்ட்டு. ஆனால் ஜாக் அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்ல. டீன் கேட்குறான், அப்போ எங்கே ரஃபி லவ் பண்ணுறேன்னு சொல்லுன்ட்டு. ஆனால் ஜாக்கால் அதை சொல்லவே முடியல. ரஃபி என்னோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக தானே நீ பார்க்குறேன்னு சொல்ல. ஜாக் ஆமான்னு கத்திடுறான். ஆமாம் ரஃபி நான் ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் பார்க்குறேன்னு சொல்ல. இதை எல்லாத்தையுமே டீனை கூப்பிட வந்த ரஃபி கேட்டுடுறான். அவன் பயங்கர ஹர்ட்டாகி அங்கே போயிடுறான். ஆனால் இப்போ ஜாக் வந்து டீன் கிட்ட என்ன சொல்கிறான்னா, அவன் ரீப்ளேஸ்மெண்ட் தான், ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் நம்பர் 1 ஆகலான்னு சொல்லிட்டு இங்கேருந்து போக. அப்போ டீன் பயங்கரமாக அழுதுட்டுருக்கான். இந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்னா டீன் அழுதுட்ருப்பான். பட் வந்து அவன் இப்போ ஆக்டுக்கு போய் ஆகணும்ல. ஸோ அப்போ எல்லோரும் வந்து அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் நடக்கவே அழுதுகிட்டே தான் போகிறான். ஆனால் ஸ்டேஜுக்குள்ளே போய் அந்த லைட்ஸ் ஆன் பண்ணுவாங்கல்ல, அந்த செகண்டில் அவன் ரோமியோவாக மாறுவான், அந்த ஆக்டராக மாறுவான். அது ரொம்பவே நல்லா காட்டியிருப்பாங்க. அவன் அழுதுட்டு இருந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆட்ட. ஸோ இப்போ இந்த சீன் போகுதுன்னா எக்ஸாக்டாக இதுக்கு முன்னாடி சண்டை வந்துச்சுல அந்த சீன் தான். அன்றைக்கி காட்டுக்குள்ளே வந்து அர்னால்டோ டீனும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி ஃபீலிங்ஸ் வந்துச்சுல, அந்த சீனே தான் இப்போ. ஸோ இப்போ என்ன சொல்லணும், அர்னால் வந்து நீ யாராவது பார்க்குறதுக்கு முன்னாடி போயாகணும் ரோமியோன்னு சொல்லுவாங்க. டீன் வந்து ரோமியோ இன்றைக்கி நான் உன் கூட இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த சீனில் ஆக்சுவலாக அவங்க கிஸ் பண்ண வேண்டிய சீன். அதனால தான் நீ காட்டுக்குள்ளே அப்படி போயிருக்கும். பட் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எக்ஸாக்ட் சீன் இப்போ நடந்துகிட்ருக்க. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஜாக்கும் இருக்கான், டுவாவும் இருக்கான், என்ன நடக்க போகுதுன்ட்டு. அங்கே இவங்க அர்னால்டு டீனுக்கு கிஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த சண்டை தான் ஞாபகம் வந்துட்டு போகுது. பட் வேறு வழியே இல்லாமல் ஆக்டுக்காக அப்படியே கண்ணை மூடிட்டு கிஸ் பண்ணேன். அதை பார்க்கும்போது டுவாக்கெல்லாம் பயங்கரமாக ஹர்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் ஒரு பிரேக் விடுறாங்க, ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் ஆட்ட. பட் இதை அனௌன்ஸ் பண்ண வேண்டியது ரஃபி தான். அங்கே வந்து வேறு யாரோ சொல்கிறாங்க. அப்போ இவன் கேட்குறான், ரோம் இப்போ ரஃபி தானே இதை சொல்லணும் அவன் எங்கன்ட்டு. பட் டிம்மிக்கு வந்து ரஃபி எங்கன்னு தெரில. அதனால் இவன் உடனே ரஃபியை தேடி போகிறான், எங்கன்னே தெரில. அப்புறம் ஒரு இடத்துல தான் ரஃபியை பார்த்துட்றான். பட் ரஃபி வந்து ரொம்ப அழுதுட்ருக்கானா. நீ ஏன் அழுதுட்ருக்கன்னு கேட்க, அவன் ஒன்றும் இல்லைங்கிறான். ஒன்றும் இல்லாமல் அழுதுட்ருக்கன்னு இவன் ரஃபி கிட்ட போக ரஃபி எழுந்துக்க பார்க்குறான். ஆனால் ரோம் இல்லை உட்காரு, நான் கூட இருக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அவன் ரஃபி கிட்ட கேட்குறான்,
என்னாச்சு உனக்கு? இங்கே பாரு, நான் கர்ச்சீஃப்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. வேணுன்னா என் தோளில் சாஞ்சு என் சட்டையில் தான் நீ தொடச்சிட்டு அழணும்னு சொல்ல. அப்போ ரஃபி சொல்கிறான், நான் ஒரு முட்டாள்னு. இவன் இவ்வளோ இதாக பேசும்போது ரோமுக்கே சாக்காச்சு. ஏன்டா என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸி ஈஸின்னு சொல்கிறான். ஆனால் ரஃபி வந்து ரொம்ப அழுகிறான். நான் வந்து ஜாக்கோ டீனும் பேசிகிட்டு இருந்தது கேட்டேன். என்னன்னா, ஜாக்கை பொறுத்த வரைக்கும் நான் ஜஸ்ட்டு டீனோட ரீப்ளேஸ்மெண்ட் தான். நான் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கேன். இங்கே பாரு ரூம், என்னை நல்லா பிடிச்சி திட்டுன்னு சொல்லிட்டு அவன் பயங்கர ஹர்ட் ஆகி பேச, ரோம் உடனே அவனை திட்டலாம் இல்லை, அவனை ஹக் பண்ணிக்கிறான். ரஃபி ரோமோட தோளில் அப்படியே உடஞ்சி போய் அழுதுட்ருக்க. ரோம் சொல்கிறான், இல்லை நீ அப்போல்லாம் இல்லைன்ட்டு. ஆனால் ரஃபி சொல்கிறான், எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது, எனக்குன்னே எல்லாம் இப்படி மாறுதுன்னு சொல்லிகிட்ருக்க. அப்போ ரோம் சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, யாரும் உனக்கு எதிரியெல்லாம் இல்லைன்ட்டு. ஸோ ரஃபி பயங்கரமாக கதறி எழுதிட்டுருக்க. அப்படியே இந்த இடத்துல ரோமுக்கு காட்டுவாங்க பாருங்கள். அவ்வளோ கோவமாக ரோம் லுக் விட்டுட்ருக்கான். செம்ம கெத்தாக இருக்கும் இந்த சீனு. ரோம் வந்து ஒரு மாதிரி நார்மல் மூட்லேருந்து அப்படியே ரொம்ப கோவமாக மாறி இருப்பாங்க. அது அவங்க கண்ணிலே தெரியும். ஸோ வந்து வந்து செம்ம கெத்தாக இந்த இடத்துல நடிச்சிருப்பாங்க. இன்னொரு பக்கம் அர்னால்டை காட்டினாங்கன்னா அவன் போஸ்டன் வந்து ஒரு நிமிஷம்னு சொல்லி கூப்பிட்டு பேசுகிறான். இங்கே பாரு போஸ்டன், நீ டுவா மேலே சீரியஸாக இருக்கியா? அவனை எதுவும் ஏமாற்ற பார்க்கலையான்னு கேட்க, போஸ்டனுக்கு புரியல, என்ன சொல்கிற நீ அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறான். நீ டுவாவை டேட் பண்ணுறதுல சீரியஸாக இருக்கியான்னு கேட்க, போஸ்டன் சொல்கிறான், நாங்கள் 2 பேர் டேட் பண்ணலையேன்ட்டு. அப்படி வந்துட்டு அர்னால்டுக்கு சாகாருது. ஏன்னா டுவா வந்து அவங்க டேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பான்ல. ஸோ போஸ்டன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, எனக்கு வாய்ப்பு கிடைச்சது தான், ஆனால் அதை நீ ஏற்றுக்கல. பட் இதே மாதிரி எப்போயும் இருப்பேன்னு சொல்ல முடியாது. ஸோ நீ கொஞ்சம் முந்திக்கோன்னு சொல்கிறான். அதோட இங்கே பாரு, டுவா வந்து அப்படி பேசுகிறான்னா அவன் அவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கான்னு அர்த்தம். அவனை அவ்வளோ லவ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அவனை புரிஞ்சுக்கோ, இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு போஸ்டன் அங்கேருந்து போயிடுறான். அப்போ தான் அர்னால்டுக்குமே புரியுது. இன்னொரு பக்கம் நம்ம ரோமை காட்டினாங்கன்னா அவன் வேகமாக ஜாக் இருக்க இடத்துக்கு வரான். அப்போ ஜாக்கை திருப்பி ஒரே குத்து தான். இங்கே பாரு, உனக்கும் டீனுக்கும் பிரச்சனை தான், நீங்கள் பார்த்துக்கோங்க, எதுக்கு ரஃபி இழுக்கிறீங்கன்னு கேட்க அவன் இன்னொரு குத்துறான். அப்போ ஜாக் சொல்கிறான், இங்கே பாரு, ரஃபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு என்னன்ட்டு. ஆனால் இவனும் அவனை மறுபடியுமே குத்திட்டு, ரஃபி வந்து உங்ககிட்ட சொல்லலைன்னா அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் ஃபீல் பண்ணலன்னு அர்த்தமா, உன்னோட பிரச்சனையில் எடுத்துக்கு இன்னொருத்தங்களையும் இழுக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா குத்த. அதுக்கப்புறம் ஜாக்குமே வந்து இவன் அடிக்கிறான். பட் அப்போ வந்து கரெக்டாக டீனும் ரஃபி டிம்மி எல்லாம் வந்துடுறாங்க. இவனுங்க 2 பேரும் பிரித்து விட்டுறாங்க. டீன் ஜாக்கை பிடிச்சிக்கிறான், ரஃபி ரோமை பிடிச்சிக்கிறான். டிம்மி தான் இடையில நின்று கத்திட்டு இருக்கான். இங்கே பாருங்கள், இந்த பிளே நடக்கிறதுக்கு எல்லா பிரச்சனையும் என் தலையில் போட்டுட்ருக்கேன், கொஞ்சம் சண்டை போடாமல் கூட உங்களால் இருக்க முடியாதா, இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்கன்னு டிம்மி பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டுறான். எல்லோரும் உங்கள் டியூட்டியை மட்டும் கொஞ்சம் பொறுப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஜாக்கோ டீனும் அங்கேருந்து போயிடுறாங்க. டிம்மியுமே கத்துறா எல்லோரும் போங்கன்ட்டு. அப்போ தான் இந்த சீனை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். என்னென்னா, ரஃபி ரோமை பின்னாடிலேருந்து அப்படியே பிடிச்சி தடுத்துட்டு இருப்பான். பட் அந்த பேக் ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கோவமாக லுக் விட்டுட்டு அந்த சீன் பார்க்குறக்கு, இந்த எக்ஸாக்ட் சீன் இது ரொம்பவே அழகாக இருக்கும். அவங்க 2 பேரோட பாண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த இடத்துல. எனக்கு இந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ரோம் வந்து ரஃபிக்காக கோவப்படுறதும் பயங்கரமாக கோவப்பட்டிருப்பான். அதோட ரஃபி வந்து அவனை தடுக்கும் போது அவ்வளோ ஒரு அன்பும் இருக்கும், ஒரு மாதிரி ஒய்ஃபி லுக்கில் இருக்கும். ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வந்து பிளேயோட கடைசி சீன். டீன் வந்து மேலே நின்று பேசிகிட்டு இருக்கான், கீழே அர்னால்டு நின்றுட்டுருக்கான். அப்போ டீன் வந்து ஜாக்கை பார்த்து தான் டைலாக் சொல்கிறான். அது அர்னால்டுக்கு நல்லாவே புரியுது. என்னென்னா, இவனும் ஜாக்கும் இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அது முன்னாடி எபிசோட்ஸில் காட்டியிருப்பாங்க, ஒரு 2 வருஷம் முன்னாடி. அப்போ என்ன பேசியிருப்பாங்கன்னா, இந்த ஸ்டோரியோட கதையை பற்றி சொல்லும் போது இவன் கேட்டிருப்பான், சப்போஸ் நம்ம 2 பேரோட லவ் யாராவது சேரவில்லைன்னா என்ன பண்ணுவேன்ட்டு. அதுக்கு டீன் வந்து நம்ம 2 பேர் லவ்வுக்குள்ளே யாரையும் வரவிட மாட்டேன்னு சொல்லியிருப்பான். பட் ஜாக்கோ யார் வந்தாலும் உன்னை நான் கூட்டிகிட்டு ஓடிடுவேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அந்த டயலாக்கை தான் இப்போ டீன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் அப்படியே கீழே இறங்கி வரான். அர்னால்டை பார்த்து சொல்கிறான், நம்ம 2 பேர் லவ் உண்மையாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக சேருவோன்ட்டு. அப்படியே அர்னால்டுமே அதை புரிஞ்சுக்கிட்டு லவ் யூ ரோமியோன்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ டிம்மியே சொல்கிறான், இது நம்ம ஸ்கிரிப்டில் இருந்த மாதிரி தெரியலையே, ஒருவேளை அவன் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கானான்னு சொல்ல ஜாக்குக்கு நல்லாவே தெரியுது டீன் வந்து எதை நினச்சி சொல்லியிருக்கான்ட்டு. ஸோ இப்போ ப்ளே முடிஞ்சா அந்த ப்ளேயில் இருக்க எல்லாருமே, ஒர்க் பண்ணுவாங்க எல்லாருமே வந்து முன்னாடி பவ் பண்ணிப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க ஒவ்வொருத்தராக மாறி மாறி பண்ணிகிட்ருக்காங்க. பட் கடைசியில் எல்லோரும் ஒன்றா நிற்பாங்கல்ல, அப்படியே காட்டுறாங்க. எல்லோரும் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. பட் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் காட்டினாங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு சோகம் இருக்குது. இப்போ நிறையா பிரச்சனை நடந்துச்சுல, அதையுமே அப்படியே காட்டுறாங்க. அதுக்கப்புறம் டீன் போய் ஜாக்கிட்ட பேசுகிறான். ஜாக், நான் கடைசியாக பேசின டைலாக் உனக்காக தான் பேசினேன், உனக்கு ஞாபகம் இருக்கான்ட்டு. ஆனால் ஜாக்கும் ப்ளேக்குள்ளே பர்சனலாக கொண்டு வரக்கூடாது, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிட்டு போகிறான்.
நீ அந்த கேம் பிளே பின்னாடியே ஓடுன்னு சொல்லிட்டு போக, அப்பயும் டீன் எவ்வளவோ அவனை சமாதானப்படுத்தி பார்க்குறான். இங்கே பாரு ஏன் இப்படிலாம் பேசுகிறான்ட்டு. ஆனால் ஜாக் என்ன சொல்கிறான்னா, நான் சரியான முட்டாளாக இருந்திருக்கேன். ரோமியோ வச்சு ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுக்கலான்னு நினச்சேன். பட் அது சுத்தமாக நல்லா இல்லை. அவங்க 2 பேரையும் இறப்பால் பிரிக்கிறது தான் நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு போக, டீன் வந்து அழுதுட்டுருக்கான். இன்னொரு பக்கம் ரோமையும் ரஃபி காட்டினாங்கன்னா, ரஃபி க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. ரோம் வந்து சரி பரவாயில்ல நீ பண்ணு நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஜாக் வர உங்க கூட கொஞ்சம் பேசணுங்கிறான். அப்போ ரஃபியும் ரோமை பார்த்து நான் ஜாக்கிட்ட ஒரு நிமிஷம் மட்டும் பேசிட்டு வரட்டான்னு கேட்க, ரோம் சொல்கிறான் நீ பேசிக்கோ நான் கிளம்புறேன்ட்டு. ரஃபி இரு நான் வந்துடுறேன்னு சொல்ல, ரோம் இல்லை எனக்கு வெயிட் பண்ண முடியல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் கோவிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் ஜாக் சொல்கிறான் சாரி நான் பேசினதெல்லாம் நீ கேட்டுட்டில்ல, நான் உன்னை ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்கூடாதுன்னு சொல்ல. அப்போ ரஃபி கேட்குறான் ஜாக் உனக்கு உண்மையால் இப்படி தான் நினைக்கிறியா? நான் ஜஸ்ட் டீனோட ரீப்ளேஸ்மெண்ட்டா? இங்கே பாரு ஜாக் அப்படின்னா நீ பண்ணது ரொம்ப தப்பு. ஏன்னா அவனை அடிக்கணுங்கிறக்காக என்ன இதில் இழுத்து என்ன ஹர்ட் பண்ணுறது ரொம்பவே தப்புன்னு சொல்ல. அப்போ ஜாக் சொல்கிறான் சாரின்ட்டு. ஆனால் ரஃபியோ எனக்கு இந்த ஃபீலிங் நல்லாவே தெரியும். ஒருத்தங்களை வின் பண்ணுறது அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம், அதெல்லாம் நானுமே பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நீ ஏன் இப்படி பண்ணன்ட்டு நல்லாவே புரியுது. ஆக்சுவலாக அன்றைக்கு அர்னால்டு டீனையும் நான் பார்த்து நான் ஃபோட்டோ எடுத்தேன். அதை உங்கள்கிட்ட காட்டணுன்னு கூட நான் நினச்சேன். நான் காட்டாமல் இருக்க அளவுக்கு நல்லவெல்லாம் இல்லை. பட் நான் அதை பண்ணலை. நான் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதாக போச்சு. ஏன்னா நான் யாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் ஆக விரும்பலை. இங்கே பாரு ஜாக் எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் நான் உனக்கு காதலிக்கலைன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஜாக்கோட தோளில் மட்டும் தட்டி கொடுத்துட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ ரஃபியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் சொல்ல நினச்சது சொல்லிட்டான். அவன் இனிமேல் அவனை யார் உண்மையாக காதலிக்கிறாங்களோ அவங்கள காதலிக்கலான்னு முடிவு பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் டூவாவை காட்டினாங்கன்னா எல்லோரும் ப்ளே முடிச்சு கிளம்பிட்டு இருக்காங்கல்ல. 2 பொண்ணுங்க சொல்கிறாங்க சரி டூவா கிளம்பும்போது லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு போயிடுன்ட்டு. அதுக்கப்புறம் அர்னால்டு வந்து பேசுகிறான். இங்கே பாரு நான் போஸ்டன் கிட்ட பேசினேன். அவன் வந்து நீங்கள் 2 பேர் டேட்லாம் பண்ணலன்னு சொல்லிட்டான்ட்டு. ஆனால் இவனும் சரி அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்க, டூவா சொல்கிறான் நீ என்னை எவ்வளோ ஹர்ட் பண்ணிட்ட தெரியுமான்னு. ஆனால் அர்னால்டும் இங்கே பாரு நான் பண்ண தப்பு தான் எனக்கு நல்லாவே புரியுது. எனக்கு உன் மேலே மட்டும்தான் ஃபீலிங்ஸ். அன்றைக்கு டீன் கூட வந்தது ஜஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபீலிங்ஸ் தான், நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறான். ஆனால் அதனால் நான் எவ்வளோ உடஞ்சி போனேன் தெரியுமான்னு சொல்ல. அர்னால்டு சொல்கிறான் எனக்கு நல்லாவே புரியுது, ஆனால் தயவு செஞ்சு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுன்ட்டு. அப்போ அர்னால்டு இவனை ஹக் பண்ணிட்டு சொல்கிறான் நான் உன்னை லவ் பண்ணுறேன்ட்டு. ஆனால் டூவாவோ இல்லைங்கிறான். பட் அர்னால்டோ இங்கே பாரு நீ என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், ஒத்துக்கோன்ட்டு திரும்ப கேட்டுட்ருக்க. அப்புறம் டூவா கடைசியில் ஒத்துக்கிட்டான் ஆமான்ட்டு. அதுக்கப்புறம் 2 பேர் கிஸ் பண்ணிட்டு ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அர்னால்டு டூவா பேசுகிறாங்க. டூவா வந்து என்ன தான் இவனுக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு நினச்சாலுமே அவனுக்கு பயங்கரமாக ஹர்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறான். அப்போ அர்னால்டுமே நீ எவ்வளோ டைம் வேணால் எடுத்துக்கோ, நான் என்றைக்கும் பக்கம் தான் இருப்பேன், எனக்கு நீ இந்த சான்ஸ் கொடுக்குறக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறான். அதோட நான் உன்னை திரும்ப வின் பண்ணுவேன்னு சொல்லிகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரோம் காட்டினாங்கன்னா ரோமை பார்க்க ரஃபி வந்துட்டான். இப்போ எதுக்கு இங்கே வந்தான்னு கேட்க, நான் உன் கூட வரலான்னு நினச்சேன், நீ அதுக்குள்ளே கோச்சிக்கிட்டு வந்துட்ட, அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன்னு சொல்கிறான். அதோட ரஃபி சொல்கிறான் நீ தானே எப்பயுமே என் பக்கம் இருக்கிறது, எனக்காக அடி வாங்கினதுக்கு தேங்க்ஸ்ன்ட்டு. அப்போ ரோமும் நான் உனக்காக சண்டை போட்டது சொல்கிறியா, அதெல்லாம் பற்றி யோசிக்காத, எனக்கு எப்படி இருந்தாலும் அந்த ஜாக்லாம் அடி வாங்க வேண்டி வந்தான், அவனுக்கு நல்லா தேவைதான்னு சொல்லிகிட்டு இருக்கான். பட் நீ மறுபடியும் ஜாக் கூட ஒன்று சேர்ந்துட்டேன்னா இப்போ நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்ல. அப்போ ரஃபி சொல்கிறான் இல்லை நான் மூவ் ஆன் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன், எனக்குன்னு இருக்க ஒருத்தங்க எனக்காக வெயிட் பண்ணுற ஒருத்தங்களுக்கு ஓப்பன் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல. அப்போ அவன் ரோமை மீன் பண்ணி தானே சொல்கிறான். பட் ரோம் என்ன சொல்கிறான்னா இல்லை நான் இனிமேல் ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற ஆளாக இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா நான் ஆல்ரெடி பயங்கரமாக ஹர்ட் ஆகிட்டேன்னு சொல்ல. ஆக்சுவலாக இப்போ ரஃபி வந்து இவனை லவ் பண்ணுறாங்க மாதிரி தான் சொல்கிறான். பட் ரோமும் அவன் ஆல்ரெடி ஹர்ட் ஆனனால அவன் இப்போ ரஃபி ஏற்றுக்க விரும்பலை. ஸோ ரஃபி என்ன சொல்கிறான்னா சரி ஓகே இனிமேல் நான் உன்னை சேஸ் பண்ணுறேன், நான் உன்னை லவ் பண்ண வைக்கிறேன், திரும்பவும் நீ என்னை ஃபுல்லாக லவ் பண்ணுவ, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்ல. ரோம் இவனை பார்த்துட்டு சிரிக்கிறான். சரி ஓகே நீ என்ன வேணால் ட்ரை பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போக ரஃபி அவனோட முடிவில் உறுதியாக இருக்கான். பட் ரோமும் ஆக்சுவலாக அவன் முடிவு பண்ணிட்டான் அவன் வந்து யாருக்கும் ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கக்கூடாதுன்ட்டு. அதனால தான் இப்போ ஜாக் வேணான்னு சொன்னோன்னா ரோம் கிட்ட வர்றது தப்பு தானே. ஸோ இனி இவங்க பிளாட் எப்படின்னா ரஃபி ரோமை லவ் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும் போல். அதுக்கப்புறம் ஜாக்கை காட்டினாங்கன்னா அவன் டிம்மியும் போஸ்டனையும் கூப்பிட்டு ட்ரிங்க் பண்ண உட்காந்துருக்கான். அப்போ இவங்க அப்படியே ப்ளே பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ போஸ்டனுமே பாராட்டுறான் பரவாயில்லையே நீ ஒர்க்கையும் பர்சனலி பிரித்து டீன் கூடலாம் ஒர்க் பண்ணிட்டேன்ட்டு. ஆனால் ஜாக்கோ அப்போல்லாம் பண்ணல, அவனுக்கு ஆக்சுவலாக அது கஷ்டமாக இருந்துச்சு. நான் எல்லாரையும் ஒர்க்கையும் ப்ரொஃபஷ்னலையும் பர்சனலி பிரித்து பார்க்க சொல்லுவேன், பட் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. இவனுங்க 2 பேர் சிரிக்கிறாங்க. இங்கே பாரு டீனும் என் ஃப்ரெண்டு தான், நீ டீன் கூட ஒன்று சேர்ந்துறேன்ட்டு திம்மே சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கா. அப்போ போஸ்டன் வந்து யாரையோ பார்க்குறான்.
அங்கே ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். அந்த பையனை போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு, நீங்கள் தெரியாதனமாக என் ஃபோட்டோவில் மாட்டிக்கிட்டீங்க, சரி ஓகே உங்கள் நம்பர் கொடுக்குறீங்களா, நான் அனுப்புகிறேன்னு சொல்ல, அந்த பையனும் என் நம்பர் வாங்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுறீங்களான்னு கேட்குறான். அப்புறம் வந்து உங்கள் பேர் என்ன, தனியாக வந்திருக்கீங்களான்னு கேட்க, அந்த பையன் பேர் வின்னாமா. அவன் வந்து இப்போ தனியாக தான் வந்திருக்கான், பட் அவன் பார்ட்னருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்ல, அப்படியே இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்களா, அப்போ அந்த பையனோட பார்ட்னர் வரான். அது யாருன்னா நம்ம நிக்கு. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே கத்திருப்போம். என்னென்னா போஸ்டன் நிக்குங்கிறது சீசன் 1 வந்த ஒரு பேர். அவங்க வந்து கடைசியில் பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களோட கேமியோவோட தான் காட்டுறாங்க. இப்போ நிக்க பார்த்தோன்னே போஸ்டனும் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி பார்க்குறான். நிக்குமே ஸ்டன் ஆகி பார்த்துட்ருக்க, என்னடா பண்ணுறீங்கிற மாதிரி தான் வின்னு பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் போஸ்டன் நிக் மட்டும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. என்னன்னா என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கு. நிக் வந்து அவன் வேலை நல்லா செஞ்சுட்டு அவன் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிகிட்ருக்கான். போஸ்டன் வந்து அமெரிக்கா போனான். அதுக்கப்புறம் இப்போ திரும்பி வந்து அவன் ஸ்டூடியோ அமைச்சிருக்கான்ல, ஸோ அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கான். அப்போ கேட்குறான், அந்த பையன் யார், உன் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, நிக்குமே ஆமாம் அப்படிங்கிறான். சரி அவன் நல்லவனா இல்லை என்ன மாதிரி மோசமான ஆளான்னு கேட்க, அவன் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கான்னு சொல்லிகிட்டு இருக்கான். எல்லாம் போக போக தானே தெரியுங்கிற மாதிரி. பட் போஸ்டனும் நான் நம்ம பிரிஞ்சதுக்கப்புறம் யாரையுமே லவ் பண்ணலன்னு சொல்ல, அப்போயும் நிக்க என்ன சொல்கிறான்னா, நல்லது தான், ஏன்னா வேறு யாருமே என்ன மாதிரி ஹர்ட் ஆகிருக்க மாட்டாங்களேன்னு சொல்கிறான். அப்போ போஸ்டன் கேட்குறான், சரி ஓகே கடைசியாக ஒரே ஒரு ஹக் மட்டும் ஒன்று பண்ணிக்கலாமான்ட்டு. ஆனால் நிக்கோ இல்லை வேணாம், நான் இதுக்கு முன்னாடியே என்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே உனக்கு நிறையவே கொடுத்துட்டேன்ட்டு. அப்போ இன்னுமே வந்துடுறான், நிக் நீ ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன், நம்ம உள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கலாமான்ட்டு. அப்போ அவங்க 2 பேரும் கை கோத்துட்டு சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் போஸ்டன்கிட்டையும் பாய் சொல்லிட்டு போக, போஸ்டனுக்கு அதை பார்த்தோன்னே உயிரே போயிடுச்சு. அவன் சோகமாக தான் அங்கே நிக்கையும் இன்னையும் பார்த்துட்ருக்கான். ஸோ போஸ்டன் இவ்வளோ ஃபீல் பண்ணி பார்க்குற கஷ்டமாக இருக்குது. ஏன்னா போன சீசனில் என்னோடய ஃபேவரட் போஸ்டன் நிக்கு தான். பட் அவங்க தான் கடைசியில் பிரிஞ்சிருப்பாங்க. போஸ்டன் வந்து அப்பையும் திருந்தலைங்கனால நிக் விட்டு போயிருப்பான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு. ஸோ இப்போ நிக்கோட கேமியோவும் வின்னும் வருவாங்கன்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. கரெக்டாக அதே மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ டீனை காட்டினாங்கன்னா டீன் சோகமாக உட்காந்துட்ருக்க, கேம் பிளே சொல்கிறான், இன்றைக்கி நீ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு மாதிரி, அதுவும் கடைசி சீன் பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். டீன் அவன் சொல்கிறதெல்லாம் கவனிக்கல, வேறோட உலகத்தில் இருக்கான். அப்புறம் இவன் கூப்பிடும்போது தான் சாரி என்ன சொன்னேன்னு கேட்க, இவன் கேட்குறான் ஏன் ஜாக்கை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியான்ட்டு. ஆனால் டீனோ இல்லைங்கிறான். அப்போ கேம் பிளே என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு அவனையே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க மாதிரி சொல்லி ஆறுதல் சொல்கிறான். பட் வந்து கேம் பிளே வந்து இவனுக்கு ட்ரை பண்ணுறது நல்லாவே தெரியுது டீனுக்கு. அதனால் அவன் எந்திரிச்சு போயிடுறான். நான் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் ஜாக்குக்கு ஒரு கால் வருது. என்னன்னா அவன் டிம்மிக்கு வந்து விபத்தாயிருச்சாமா. ஸோ அவன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துக்க சொல்ல அவன் பயந்துகிட்டே போகிறான். ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ பதட்டமாக நின்றுட்டுருக்கான். அப்போ டீனுக்கும் கால் பண்ணியிருப்பான் போல். ஸோ டீன் வந்துடுறான். டீன் கிட்ட புலம்பிகிட்டு இருக்கான், எல்லாம் ஏன் தப்பு தான், நான் தான் டிம்மியை ட்ரிங்க் பண்ண கூப்பிட்டேன், இப்போ பாரு அவனுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் பயங்கர பதட்டத்தில் இருக்க, இவன் சொல்கிறான், இங்கே பாரு நீ கவலைப்படாத, டிம்மிக்கு ஒன்றும் ஆகாதுன்ட்டு. டீன் வந்து அவனுக்கு தேவையான ஆறுதலை கரெக்டாக சொல்கிறான். ஜாக்கும் ரொம்பவே பயந்துருப்பான். அதுக்கப்புறம் டீனை ஹக் பண்ணிக்கிறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த எபிசோடு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடாட்ட சூப்பராகவே இருந்துச்சு. அதோட எனக்கு பிடிச்ச நிறைய சீன்ஸ், ரோம் கட்ட ரஃபி அழுகும் போது ரோம் கோவப்பட்டது, அப்புறம் ரோம் போய் ஜாக் அடித்தது, இன்னொன்று டீனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அழுதுட்டு இருந்து அப்படியே ஆக்டிங்குள்ளே போவான். அதோட கடைசியாக போஸ்டன் நிக் மீட்டிங். ஸோ அது நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருமே சொல்கிறாங்க நிக்குக்கு வந்து வேறு பேர் கிடச்சிருச்சு, அதாவது மார்க்குக்கு வேறு பேர் கிடச்சிருச்சு. ஸோ அவங்க இதில் என்ட்ரி ஆனால் நல்லாயிருக்கும் போஸ்டனை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி போஸ்டனை மீட் பண்ண நிக்கும் இன்னும் வந்துட்டாங்க. ஸோ அதை நான் வந்து நடத்தினா நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு கேமியோ தான். பட் அது உண்மையாலே எதிர்பார்க்காம இந்த எபிசோட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அது உண்மையாக நான் என்ஜாய் பண்ணேன். பட் போஸ்டனும் நிக்கும் பிரிஞ்சதில் ரொம்ப வருத்தப்படுற ஆள் நான் தான். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் சீசனில் அவ்வளோ பிடிச்ச பேர். நிக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருப்பான். ஆனால் கடைசியில் விட்டுட்டு இவன் அப்பையும் திருந்தலேருந்தா விட்டுட்டு போயிருப்பான். ஸோ அந்த பேர் பிரிஞ்சதில் எனக்கு வருத்தம் தான். பட் இன்றைக்கி எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரோம் ரஃபிக்காகவே. ஸோ உங்கள் தாட்ஸையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவில் வர அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி ஹைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரெக்கமெண்ட் ஆகும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.